ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி வந்து நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோன்னா, பாப்பா வந்து ஸ்கூலில் விட போகிறோம். ஸ்கூலில் விட்டுட்டு எனக்கு என்ன வேணும்னா, நான் வந்து ஆஸ்பத்திரி போகணுன்னு சொன்னேன்ல, அதனால் போகலான்ட்ருக்கேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. சரி, நான் எப்படி இருக்கேன்னு மறக்காம சொல்லுங்க. யாருக்கு கிளிக்கலன்னு கிளிக்கல. இன்றைக்கி மாதம் கரண்ட்டுன்னு நினைக்கிறேன். கரண்ட் வேறு போயிடுச்சு. நான் பாப்பா பார்க்கலாமா? பாப்பா எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ஆட்டப்பட்டு ஏண்டி குட்டி பிள்ளை யாரோட பிள்ளைது? எங்கே கலந்துருக்கீங்க? கையில் என்ன வச்சுருக்கீங்க? என்னையா? எங்கே கலந்துருக்காங்க வச்சா பாப்பா? ஏம்மா ஏன் வாசிக்குட்டி? இன்னைக்கு 2வது தடவை போகிறாங்க. முதல் தடவை போய் 1 மாதமா 2 மாதமா 2 மாதம் கழிச்சு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஏன் நிறுத்தினேன்னா, அது அங்கே உள்ள பிள்ளைங்க வந்து தள்ளி விட்றதாகவும் டீச்சர் சொன்னாங்க. டீச்சரு அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணமும் இருக்குது. அவளுக்கு பாப்பாவுக்கு வந்து ஒரு நாள் போனது சளி பிடிச்சிக்கிச்சு. அதனால் சரி வீட்டில் வச்சுருந்தேன். சரி கொஞ்ச நாள் கழிச்சு போய்க்கலாம், சரியாகட்டும் அப்படின்னு வச்சுருந்தேன். அப்படியே வச்சது தான் கூட்டிகிட்டு போக முடியாமல் ஆயிடுச்சு. இப்போவுமே மணி வந்து 9:30 இருக்கும். 9:30 இருக்கும். இங்கே காட்ட மாட்டேங்க, இருங்க. ஆமாம், 9:34 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. அதெல்லாம் ஆயாவா என்னமோ பேசினாங்க, அதை கேட்டுருந்துச்சுன்னா சொல்லுங்க சரியா, என்னெல்லாம் பேசுனாங்க அப்படின்னு. பாப்பா சிப்பா இதான் படிக்க போகிறாங்க. இன்னைக்கு போய் ஸ்கூலில் போய் படிக்க போகிறாங்க. எச்சா வந்து படிச்சுட்டு நம்மக்கிட்ட வந்து படித்து காட்டுவாங்க. ஓகேவா? உடனே படித்து காட்டியிருக்க மாட்டாங்க. அது 1 மாதம் 2 மாதம் பிடிக்கும். அங்கே உள்ள டீச்சர்ஸ் பிள்ளைங்கள் கூட பழகி நம்ம பாப்பாவும் எப்படி வராங்க பாருங்க. சரி, பாப்பா ஸ்கூலில் விட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வீடியோஸில் போகலான்னு சொல்லி போகலாம். டாட்டா. பாப்பாவை விட்டுட்டு வந்துட்டேன். இருந்தாலும் அன்னைக்கோட இன்னைக்கு தான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. என்னே தெரியல எதுக்கு இப்படி இருக்குன்னு. இருந்தாலும் பரவாயில்ல, இருந்து தானே ஆகணும். அவளும் எல்லா விஷயங்களும் கற்றுக்கணும்ல, அதான் விட்டுட்டு வந்துட்டேன். சரி, நான் இப்போ விட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கும் போகணும். ஆஸ்பத்திரிக்கு 10 ஆச்சு. எப்படியும் பஸ்ஸு வேணும் 20 செகண்டில் வரும்னு நினைக்கேன். வந்தோன்னா ஏறி போயிட்டு அங்கே ஓபி சீட்டு இருக்குமா என்னன்னு தெரியல. இருந்தால் பார்த்துட்டு வர்றது. அடிக்கடி இந்த மாதிரி லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் சொல்லி மாத்திரை வாங்கிட்டு வந்துடலான்னு இருக்கேன். சிங்க பாருங்க, மொதல் எடுத்தோன்னே காரில் நம்ம மூச்சு தான் தெரியுது. ஆஸ்பத்திரிக்கு என்ட்ராயாச்சு. சரி, ஓபி இருக்கான்னு பார்ப்போம். என்ட்ரி ஆகுறதே 11:30. இங்கே ஓபி வர எனக்கு கேட்குதா? சரி, பார்த்தீங்களா ஆஸ்பத்திரியிலும் வச்சுருக்காங்க, எழுதி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், மேலே காமிக்க முடியாது. பார்த்துட்டு வந்தாச்சு. என்ன சொன்னாங்க இதெல்லாம் பாப்பாவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் சொல்கிறேன். சரியா? இங்கே வந்து அம்மா உணவு இருக்குது, அங்கே போய் நான் சாப்பிட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், காட்ட முடிஞ்சால் காட்டுறேன். இது வந்து பாப்பாவை வந்து கூப்பிட்டுட்டு நான் வீட்டில் போய் சொல்கிறேன் என்ன சொன்னாங்க இதுன்னு. ஓகே, எல்லா ஆஸ்பத்திரியும் இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. செடி இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க.
இது இது என்ன செடின்னு பாருங்கள், எனக்கு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். அம்மா நாட்டுக்கு எப்படி போகணுன்னு தெரியல, பார்த்துட்டு காமிக்கிறேன். நான் வந்து அம்மாவை மட்டும் காட்டுறேன்னு சொன்னேன்ல, ஆனால் இங்கே வேலை செய்கிறவங்கக்கிட்ட தான் கேட்டேன். காதில் நல்லா தானே வந்துச்சு, கீழே போங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து கேட்டால் அம்மாவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து சின்னதாக ஒரு மேக்கப் பண்ணியாச்சு. மேக்கப்னா என்ன பண்ணேன்னா, இந்த குங்குமம்லாம் அழிஞ்சு போய் இருந்துச்சு. ஏன்னா வெயில் கொளுத்துது, நாகர்கோவிலே கொளுத்துது. அப்போ மற்ற இடங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. என்ன கஷ்டம்னா, நமக்கே இந்த வெயிலுக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கே இப்படி இருக்குன்னா, அந்த வெயிலுக்குள்ளே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து நினச்சேன். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ வெயில் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குமே நெருப்பு மாதிரி இருக்குது அந்த. சரி விடுங்க. பாப்பாவை வந்து நான் கரெக்டாக ஸ்கூலுக்கு போகும்போது வந்து பாப்பா சாப்பிட்டுட்டு இருந்தா. தட்டை முன்னாடி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இல்லை, கையே விடலை சாப்பாடுக்குள்ளே. தட்டு முன்னாடி இருந்தது, அவள் உட்காந்துட்டு இருந்தா. எல்லோரும் உட்காந்து எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இவன் டீச்சர் ஊட்டியிருப்பாங்க போல இருக்குது, எல்லாருக்கும் ஊட்டுவாங்க. ஆமாம், சில குழந்தைங்க சாப்பிடாம இருக்குமா, டீச்சர் முன்னாடி இருந்துட்டு ஊட்டுவாங்க, அள்ளி அள்ளி அந்த மாதிரி ஊட்டியிருப்பாங்கன்னு நினைக்கேன். நான் போனோன்னே நான் ஊட்டி விட்டேன். ஊட்டி விட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்தேன். ஏன்னா நமக்கு வெயிலை பார்த்தா அப்படியே வெளியே வரணுன்னே தோணல. ஸ்கூல்லேயே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருந்திருப்பேன் நினைக்கிறேன். இருந்துட்டு அங்கே விளையாடிட்டு இருந்தா, சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்களோட விளையாடிட்டு இருந்தா. ஒரே கம்ப்ளைண்ட்டு டீச்சர் ஒரே கம்ப்ளைண்ட்டு வர்ஷாவை பற்றி. என்ன கம்ப்ளைண்ட்டுனா, விளையாட மாட்டிக்கா, அமைதியாக உட்காந்துருக்கா, பயமாக இருக்குன்னா மற்ற பிள்ளைங்க விளையாட்டு இதில் இது பண்ணிவிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது, ஒருத்தங்க தான் இருக்காங்க அப்படி இப்படின்னு பயந்தாங்க. நான் உடனே சொன்னேன், நான் வேணால் கூட இருக்கிறேன் டீச்சர் அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் இருந்தால் மற்ற பிள்ளைங்களும் அவங்க அம்மா வேணும்னு அடம் பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, இப்போ தானே முத வார, அதனால் அமைதியாக இருந்திருப்பாங்க, புது இடமா இருக்குன்னு, போக போக சரியாயிடுவா அப்படின்லாம் சொன்னேன். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் போகலை. சரி, அப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், சரி போக போக பார்த்துக்கலாம். அது இது எல்லாத்துக்கும் பயந்தால் என்ன இது பண்ணுறது, எல்லாத்துலேயுமே பயப்படுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்க தான் செய்யுது. அதுக்குன்னு எதுவுமே கற்றுக்காமல் இருக்க முடியுமா? நான் கூட தான் பயந்தேன். எதுக்கெல்லாம் திரும்ப நான் பயந்துருக்கேன், இந்த தீப்பெட்டியே பற்ற வைக்கக்கூடாது இந்த வாழ்நாளில் அப்படிலாம் நினச்சவன் நான். ஆனால் இப்போ தீப்பெட்டிலாம் சர்வசாதாரணமாக உரசி பற்ற வைக்கிறேன். அப்படி தான் சில விஷயங்கள்லாம், இதெல்லாம் நான் கற்றுக்கவே மாட்டேன்ப்பா அப்படின்னு நினச்சதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இப்படி நான் யூடியூப்பில் வீடியோ போடுவேன்னு நினச்சிக்கவே மாட்டேன். அதுதான் நம்மளாம் கற்றுக்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போது அதுவாகவே பழகிடும் அப்படிங்கிறது வந்து நான் எனக்கு இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு. பாருங்கள், ஒன்று பொட்டு கம்மலெல்லாம் போட்டுட்டு திரிகிறா, கழட்டு, என்ன உனக்கு அவ்வளோ மேக்கப் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. இவ்வளோ நேரம் வர்ஷாவை பற்றி சொல்லியே டைம் போயிடுச்சு பார்த்தீங்களா. அப்புறம் நம்ம ஆஸ்பத்திரியில் என்ன நடந்துச்சுன்னா, ஆஸ்பத்திரியில் போனோன்னே அந்த ஓபி சீட்டு எடுக்க முடியுமானே நான் நினச்சேங்க. ஐயோ, 11:07 ஆயிடுச்சு. 11:07 வினாடியா அது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓபி சீட்டு எடுக்காது. ஏன்னா
10-10.5 கிலோ ஓபி சீட்டு கொடுத்து முடிச்சுக்குவாங்க சில ஆஸ்பத்திரிலலாம். ஆனால் இங்கே வந்து நம்ம நேரத்துக்கு வந்து ஓபி சீட்டு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அப்பா நிம்மதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓபி சீட்டை எடுத்துகிட்டு போனால் நல்லா ஃப்ரீயாகவே அந்த டாக்டர் மட்டும்தான் இருந்தாங்க. வேறு யாரும் நிற்கலை அந்த வாசலில். உடனே போனேன். எனக்கு இருக்கிறத வந்து சொன்னேன். போய் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுது. எந்த மாதிரினா அந்த இது உடம்புலாம் வலிக்குது அப்பப்போ. முதுகு இந்த கீழே இந்த ஜாயிண்ட் ஆகும்ல மேலே, எப்படி சொல்கிறது, அங்கே வந்து வலிக்குது. அப்புறம் கை கால்லாம் வலிக்குது. ஒரு மாதிரி அசதியாக இருக்குது. லோவாக எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இருக்குது. வயிறெல்லாம் அப்பப்போ வலிக்குது. மூச்சு விட கஷ்டமாக இருக்குது அப்பப்போ அப்படின்னு சொன்ன உடனே போய் ப்ளட் டெஸ்ட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ளட் டெஸ்ட்டும் எடுக்கிற போகிற இடத்துல கொஞ்சம் கூட்டம். அங்கே போய் காமிச்சோடனே நில்லுமா உள்ளே வந்து நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா என்ன இதுக்காக ப்ளட் டெஸ்ட்டுன்னு அதில் எழுதியிருப்பாங்கல்ல. உடனே இப்போ அந்த பிள்ளை லோவாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லி என்னைய தனியாக உள்ளே நிற்க வச்சாங்க. நிற்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு அப்புறம் வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணி அப்புறம் டெஸ்ட்டு வாங்கிட்டு டாக்டரை போய் பார்த்துட்டு டாக்டர் வந்து என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு ஒரு பதட்டம் நமக்குள்ள. ஐயோ என்ன குண்டை தூக்கி போடுப்பாங்களோ அப்படின்னு ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, குண்டை தூக்கி போடலை. என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரத்தம் கம்மியாக இருக்குமா, ஏன் டேப்லெட் எழுதி தாரேன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் டேப்லெட்டும் இங்கே கிடைக்குமா அப்படின்னு நான் கேட்டேன். கிடைக்கும், இல்லைன்னா வெளியே கூட வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து ஆஸ்பத்திரியிலே வாங்கிட்டு அப்படியே சரி மத்தியானமும் ஆச்சா, அது எல்லாமே இருக்கும். அந்த அம்மா நான் தேடி அழிஞ்சது எல்லாமே இருக்கும். அதனால் ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் நடந்துச்சு, இதுதான் சொன்னாங்க. வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. பிளட்டு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.